இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15th வீக்கெண்ட் அன்றைக்கி என்னென்ன படம்லாம் போட போகிறாங்க, என்னென்ன படம்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். சன் டிவி பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15th வீக்கெண்ட் அன்றைக்கி எந்த படம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லால் சலாம் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து February 9th அன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்குமே அந்த படத்தோட ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகலை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட ஆர்டிஸ்க்கு வந்து தொலைஞ்சிடுச்சான். அதனால் அந்த படத்தை வந்து ஒன்றுமே நெட்ஃப்ளிக்ஸில் ஒன்றும் ப்ரீமியர் பண்ணல. ஒருவேளை அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து சன் டிவி கேரக்டர் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ப்ராபப்லி அந்த வீக்கெண்ட் அன்றைக்கி கண்டிப்பாக சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஊர்பட்ட படங்கள் இருக்குது. என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான், சைரன், கல்வன், ரோமியோ, கபில் நடிச்சிருக்க ஸ்டார், இந்த மாதிரி படங்கள்லாம் விஜய் டிவி நிறைய வாங்கியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு படத்தை வந்து ஆகஸ்ட் 15th அன்றைக்கி ப்ரீமியர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சைரன் இல்லை ஜப்பான், இந்த 2 படத்தில் ஏதாவது ஒரு படத்தை வந்து ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஜீ தமிழ் பக்கம் வந்து வச்சுக்கோங்க. ஜீ தமிழ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15th அன்றைக்கி என்ன படம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி பிடி சார் இல்லைனா ரத்னம், அது மாதிரி படங்கள் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அன்னபூர்த்தி பொறுத்த வரைக்கும் ஜூலை 28th, அதாவது சண்டே தான் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அது மோஸ்ட் ப்ராபப்லி அந்த படத்தை வந்து திருப்பி ஆகஸ்ட் 15th ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 15th வந்து ஜீ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 படங்கள் வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ரத்னம், ஒன்று பிடி சார், இல்லைனா ஏதாவது வேறு ஏதாவது தெலுங்கு டப்பிங் படமோ இல்லை மலையாள டப்பிங் படமோ போகிறதுக்கு அதிக வாய்ப்பு. அதை தவிர்த்து ஆகஸ்ட் 15th வந்து என்னென்ன படம்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 படங்கள் வந்து ஆகஸ்ட் 15th வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான், அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நவம்பர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் Jan 26th ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் April 14th ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தை போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ ஆகஸ்ட் 15th வந்து ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து இருக்குது. இன்னுமே சேட்டலைட் ரைட்ஸ் அது ஒன்றும் யார்கிட்ட சொல்லிட்டு ஆகல. மோஸ்ட் ப்ராபப்லி சேட்டலைட் ரைட்ஸ் வந்துட்டு கலைஞர் டிவி இல்லை ஜீ தமிழ் கிட்ட போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து டிமாண்டி காலனி 2 அந்த படமே ஆகஸ்ட் 15th தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் சன் டிவி பொறுத்த வரைக்கும் லால் சலாம், விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் சைரன் இல்லை ஜப்பான் இல்லை ஸ்டார், இந்த 3 படத்தில் ஏதாவது ஒரு படத்தை அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த ப்ரீமியர் பண்ணுறதுக்கு. ஜீ தமிழ் பொறுத்த வரைக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம், ரத்னமா இல்லை பிடி சார் போடுறாங்களா அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.